செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணாம்? உப்பு, புளி, மிளகா, சீரகம் இருக்கா? என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய், சார். செருப்பு எடுத்துக்காமே என்னது? போட்டு பாக்குங்க. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரம் கொடுப்பா. ஐ, நல்லா இருக்கே. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. நடந்து பார்க்கலாமா? நடந்து பாருங்க. ஐ, நல்லா இருக்கே. ஓடி பார்க்கலாமா? ஓடி பாருங்க. ஆ, திருடா, 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 புடி, திருடா, திருடா, புடிங்க. திருடா, புடி, திருடா, புடி, புடி. எங்கயா வந்து சோத்த கட்டிக்கிட்டு இருக்கிற? அவன் திருடிட்டு ஓடுறான்னு சொல்றேன். காணா இல்லையா? போலீஸுக்கு போன் பண்ணுயா? போலீஸா? வா. போன் பண்ணாதீங்க, என்ன திருட்டு பயல? அவசரப்படாதீங்க. இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபா தானே திருடிட்டு போன, 100 ரூபா இருக்க. விவரமா சொல்றேன். நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுனேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடினாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபா கொடுத்தியே, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபா போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. நீதான் எடுத்துக்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துட்டிய. இந்த 50 ரூபா வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா, தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி, அரே பையா, தம்பி, அரே பையா, என்னையா இது இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். அட போயா. அரே ராம், ஒரு நாளைக்கு நம்ம கடை மேலே ஆத்தாவை. அச்சா, என்ன சைடு வேணாம்? அரே முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா. சாப்பிடவா படத்துல? क्या बोलता? தப்பா நினைக்காதீங்க சேட்டு. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய், சட்டுன்னு எடுத்துக்குற. வியாபாரத்தை கெடுத்துறாம. வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டி? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். ஏன் சார், பேப்பர்ல கட்டி கொடுத்தவா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே தூக்கி ஓடிடுவேன். ஐயோ, 500 போச்சு. அண்ணே, 100க்கு போன் பண்ணட்டுமா? மீதி 400 உங்க அப்பா நான் போன் பண்ணுவான். 500க்கு சேர்த்து பண்றா. அரே ரே, படட்டும் ஆட்டானே. கூல் கூல். சார், இந்தாங்க உங்க ஹார்லிக்ஸ் 500 ரூபாய் பணம். மேற்கொண்டு 500 ரூபாய். மேற்கொண்டு 500 ரூபாய் எதுக்கு? என்ன பத்தி சேட்டுக்கு தெரியும். உப்பு தின்னவன் பானியா ஆட்டா, தப்பு செஞ்சவன் தண்டனையா ஆட்டா. மீதி எல்லாம் சேர்த்து சொல்லுவாரு. நான் வரட்டுங்களா? ஹரே ராம், 500க்கு 1000. ஒரு நாள் அவனை நம்ம கடை மேலே ஆட்டாவை. இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரே ராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்கோ, நெக்லஸே பாருங்கோ. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ, செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்கோ, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார், இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000. ஏய், ஓடாத. சார் சார் சார், பிடிங்க, பிடிங்க. ஓடிடு வாங்க, பிடிக்கணும், விடு. கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே ஹரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே
சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர் புடிங்கோ புடிங்கோ புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறேன்? பிடிக்கணும். செயினை பிடி. நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே உன்னை உள்ள தள்ளி போடுறேன். என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைதா. என்னது ஒழுங்கா நந்தின்னு வர நோண்டி நடக்க மாட்டேன். நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா மூஞ்சி பாரு. வா மச்சான் வா. வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாறுப்பேட்டை சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. அடப்பு. நாட்டை பத்தி நீ பேசிக்கின்னு போறியா? யோ இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன். யோ உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா குளிச்சமா சாமியை கும்பிட்டமா அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தீங்கன்னா குடும்பம் எப்படியா உருப்படும்? அந்த கை நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல தொங்குதே சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிடுப்பா. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம். ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன். அந்த வவுத்தரிச்சலையா ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா இன்னும் காணோம். நான் இன்னும் செய்யறது? இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது. நான் உள்ள போய் தூங்க போறேன். தல்ல ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா சொன்னது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு. சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். ஏய் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க, இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா எந்திரியா? ஓ நீ பணம்ல இரு, நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். ஏயா பேமானே, உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கின்னு போய் 2 நாள் ஆகுது, நாரி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ. இந்தாமா பணம். குடியா போனாங்க. உள்ள பேனு கிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. தா போகும்போது கலவு நல்லா டாப்பா போட்டுன்னு போ. பேனே மீன் மார்க்கெட்டுக்கு போறேன். நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமசான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபாய் பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. எப்ப ஒரு கொலுசு பட்டு என்ன விலை? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2.5 ரூபாய். வேணாம் வேணாம், நானே உடைச்சுக்கிறேன். ஏன் இங்க அலறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ நிறுத்துங்கயா, இங்க பணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே போனோம். யாரே சொன்னது? குடிசையில பணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கல. தலகையா நான் போகணும். வேணையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு. உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? 50-50. கையடியா, பெரிய பார்க் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறான். 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவேன். நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன். நீ படு, இப்ப பாரு கலெக்ஷன். ரெடி ஸ்டார்ட். யோ நீ போனையா, அழுக கூடாது. ஆமா நான் போனோம். பெத்த மகனே போயிட்டியா? 10 மாசம் சுமந்து பெத்த மகனே போயிட்டியா? நிறுத்துக்கடா, செருப்பால அடிப்பேன்.
ஆளாளுக்கு மகன்னா எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. மகனே போயிட்டியா? நிறுத்துறா, நான் தான் அழுகணும். ஐயோ ஐயோ ஐயோ. பேப்பர் ப்ளீஸ். கபில் தேவ் இஸ் செஞ்சரி. வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக்? தேங்க் யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான். ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அனாத போனங்க வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ. ஆமா, ஏன் பணம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சு. மிஸ்டர் கம்பவுண்டர், மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல்ல நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். பயமுடு. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிற. இது என்னன்னு தெரிஞ்ச? தெரியாது. அதனுடைய பிளட் ரத்தம். இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏத்தில்லாமே. ஐயோ சார், இவன் என்ன குரூப் ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்கு. அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க தச்சில நான் ஏத்திடுறேன். போய் வெளியே போய் நில்லுங்க. போயா போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா. ஒரு இழிச்சாயம் மாட்டினா ஏத்தில்லாமே. இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தம் எல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல. பயமுடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். நாய்மேன். பை 4 நாய் பற கொடு. முன்னால வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுங்க, இப்ப நாய் பற கேக்குறீங்க. இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது. குடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லைங்க சார். ஏயா, நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சுட்டானே, என்ன பண்றது? உங்களுக்கு திருடன் தானே வேணும்? ஆமா. கமான், ஃபாலோ மீ. Wow.
ஏண்டா டேய், எங்களையா ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். சார் ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் யார் தெரியுதா? எங்கேயோ பாத்துருக்கனே. நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உருது மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவளவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அவன் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறான், ரொட்டி துட்ட தூக்கி போடுறான், பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாய் ரசத்தை ஏத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். 48 ஊசி போடு. மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. வெல்கம். உங்க வைஃப் பேர் வித்யாவா? எஸ். யாரு எஸ்? என்ன அப்படி பாக்குற? எனக்கு வைக்கவா இருக்கு. போய் ஜீப்ல இருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. சரி, நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. உலகத்துல என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்வினை பார்க்க கூடாது, உடனே பிராக்கெட் போட்டுருவாளுங்க. இதான் டிராயிங் ரூம். உங்க வைஃப்? வாங்க. இதான் டைனிங் ஹால். உங்க வைஃப்? வாங்க. இதான் பெட்ரூம். உங்க வைஃப்? அது கண்ணாடி கிளாஸ். ஆமா, கண்ணாடி கிளாஸ்ல. இங்கே பாத்ரூம் இருக்கு, குளிச்சுட்டு வாங்க. ரைட்? என்னாச்சு? சுற்றாதீங்க, நான் கொண்டே இருப்பேன். வாட வெளியே. எஸ்கூஸ் மீ, கொஞ்சம் வெளியே இருக்க, ட்ராயர் போட்டு வரேன். இந்த பூல முதல்லயே வீட்டை விட்டு துரத்துனேன், எப்படியோ திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான். இவனை எஸ்கூஸ் மீ, பாத்ரூம் கவி. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன? இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குடுத்தீங்கன்னா கக்கூஸ் கலர் வேலை தானே வாங்கி குடுத்தா? செய்யும் தொழிலையே தெய்வம்மா. வந்து தேயி. இந்தா. தேய்.
அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதா. என்ன அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது, யார் எழுப்புறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாருடைய ஜாதகமும் எங்க கையில தான் இருக்கு. அப்படின்னா எனக்கு நல்ல பொண்ணு பாருங்க சார். சால்பத்ரி கும்மா. Triple 5 வரலையா? அவன் வரமாட்டானே. சால்பத்ரி கும்மா. சார், எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. 555 அசோக்குமார் பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட எங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா 9 மணி காலேஜ் என்ன, 9 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டாந்து எங்க கிட்ட கொடுக்குற அந்த பக்திமான இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. என்னது இவ்ளோ வயசாயும் இப்படி கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். லாலு, what happened to you? சாரி மேடம், கிளாஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அத பத்தி பரவாயில்லப்பா. உன் கண்ணத்துல என்ன கட்டு? ஒண்ணு இல்ல மேடம். எல்லாரும் இப்படி தேம்பி தேம்பி அழுது உடம்புக்கு எடுத்துக்காதடா. எனக்கா இந்த உலகத்துல பரிதாபப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுல்ல, அது நீதாட்டா. லாலு, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கொல்லாதடா. அழக்கூடாது. இப்ப நான் அழுகுறத பத்தியா, நீ அழக்கூடாது. சமத்தா அழக்கூடாது. அழக்கூடாது. அசோக்கு, அசோக்கு, அசோக்கு. மிஸ்டர் கன்சன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன வலிக்கு வரணும்னா ஹெல்ப் பண்ணுமே. மெதுவா எழுந்திரீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு என்னால கேட்காம இருக்க முடியாது. என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுப்பா. சொல்றேன் மேடம், சொல்றேன் மேடம். பஸ் விட்டு கீழே இறங்கின உடனே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எப்படி? ஆமா மேடம், ஒரு பொண்ணு கிட்ட டயம் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பலாறு அரைஞ்சிடுச்சு மேடம். டயம் என்னன்னு கேட்டதுக்கா? இத தவிர வேற எதுவுமே கேட்கல மேடம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்காதீங்க மேடம். பரவாயில்ல, சொல்லு. நோ நோ, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க என்னதான் கேட்டாலும் சத்தியமா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வித்யாதாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். என்னால ஒரு பொண்ணுக்கு அவமானம்னா என்னால ஒரு நாள் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, எங்க அக்காவும் ஒரு பொண்ணு. என் முன்னால நிக்கிறீங்களே என் குருவான நீங்களும் ஒரு பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணால ஏற்பட்ட புண்ணு என் காலடியில் கிடக்கிற மண்ணு. உணர்ச்சியை கொட்டுறானே. லாலு, ப்ளீஸ் டேக் இட் சீட். பாத்து வாடா, சுண்ணி கொஞ்சம் பேப்பர்ரா பொறுப்பு சோடா வாங்கி கொடுத்து மறந்துடாத. வித்யா, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சு புண்ணை உண்டாக்கின நீ எங்க கண்ணுக்கு பொண்ணு இல்ல மண்ணு. வலிக்குது, வலிக்குது. ஒருவர் மீது. டேய் லாலு, என்னடா
நம்ம வித்யா இல்ல வித்யா. ஆமா. அவளோட சோதிக்கணுமே. அதுக்கு என்ன, அக்னி குண்டத்துல இறக்கி பாத்துருவோம். முதல்ல உங்க அம்மாவை ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். அடியே ரொம்ப துள்ளாத, பூமி குலுங்கிட போகுது. ச்சே, எவ்வளவு சொன்னாலும் உரைக்காத டெல்லி எருமைங்க. பேபி வித்யா, உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல, என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. என் புறத்து மேல கூட உன்னால தாலி கட்ட முடியாது. போடா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுக பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுக இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான். ஏன் தொட்டேன்னா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு வா? உன்ன பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாத்தா. உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்ப வா. எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா, போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்குது. போயிட்டியா? போயிட்டியாப்பா? எங்க இருந்தோ எங்க அங்க பாருங்க. அசோகே, ரங்கா, இன்னும் சாகலையா? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கு வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானாவாரியா முறைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒர்க்ஷாப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப வருஷம் கூட்டம் வருது. யாரம்மா அவ? இவன் தான். நான் இல்ல. யோ, யாரே நீங்க? கோழித்தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளை மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் இங்க காட்டு தலைங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்களை தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்கில தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்கடா. இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான்.
எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ஏய் ரெக்கத்தலையா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? ச்சே, நம்ம குல வழக்கப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? ஏய், பேசாதே. பின்ன பாடவா? ஏய், ரங்கா. கல்யாணமா ரங்கா. கத்தியா? ரங்கா சும்மா இவன் வேற கத்துறா, நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. ஏய், முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. ஏய், நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உண்மை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? ஏய், ஏய் சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சாட. ஏய் குப்பை தொட்டி தலையா? ஏய் சொன்ன ஏன் ஈரலை விட இவன் ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறை அவுத்து விடுறேன். 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோகுள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல தீவெட்டி சொன்ன அவுத்து விடு. ஐயோ. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்து விடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் கார்ல விழுந்து எங்களை விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னால் அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய. வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா. ரங்கா பிளீஸ், எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்தில் நீ என் கூட இருந்தனா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு. தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன். அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சிநேகிதர் ரயிலோட போயிடும்பாங்க. அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏப்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் அவனேதான். எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுவேன். ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல். இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? ஏய் இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. குடு. என் பார்வையில இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா. என்னடா இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? போகட்டுமே.
எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒரு போதும் வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றான். அட என்னங்க சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளையில எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்காய் மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்காய் மடையனுக்கும் வேலைக்காரர் எல்லாம் ஆவாது. எங்கி படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளமே வேண்டாம், ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா மாறிடுங்க. இருங்கப்பா. டேய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க. ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். சீக்கிரம் டிபன் கொண்டா. இன்னைக்கு என்ன டிபன்? உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறது இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட். தம்பி, உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது. வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்போம் போல இருக்கு.